ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சிகே அகாடமி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பிஎஸ்ஓ பார்ட் 2 பார்க்கலாம். இது அத்தியாயம் 11 ஆரம்பிக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை விதிகளை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் 11. அது என்னென்னு பார்க்கலாம். பிஎஸ்ஓ 108 அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை பற்றி கூறுகிறது. த பர்சனல் கான்டக்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். பிஎஸ்ஓ 109 காவல் அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகள் பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 109. பிஎஸ்ஓ 110 காவல்துறையினர் நடத்தை பற்றிய கோட்பாடுகளை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 110. பிஎஸ்ஓ 111 காவல் அதிகாரிகள் அரசுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. துறைத் தலைவரின் முன் அனுமதி இல்லாமல் அமைச்சர்களையோ அல்லது அரசாங்க செயலாளர்களையோ நேரில் காண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிஎஸ்ஓ 111 படி காவல் அதிகாரிகள் அரசுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்ஓ 112 அசையா சொத்து விவர அறிக்கையை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 112. இது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஜனவரி 15க்குள் சார்நிலை அலுவலர்கள் எஸ்பிக்கு சொத்துக்களின் விவரத்தை பற்றி அனுப்ப வேண்டும். டிஎஸ்பி அண்டு அபோவ் அவர்களுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் டிஜிபிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு பிஎஸ்ஓ 112. பிஎஸ்ஓ 114 என்ன சொல்லுதுன்னா, பண்பு சான்றிதழ் வழங்கிட தடை அப்படின்னு சொல்லுது. என்னென்னா, காவல் அலுவலர்கள் தங்களது சார்நிலை பணியாளர்களுக்கு விடுவிப்பு சான்றிதழ் தவிர பண்பு அல்லது நடத்தை சான்றிதழ் அளிக்கக்கூடாது. அதே போல் தனிப்பட்ட முறையில் தனியார் கம்பெனிகளுக்கும் பண்பு சான்றிதழ் வழங்கக்கூடாது என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 114 விளக்குகிறது. அத்தியாயம் 12 பணியாளர் மந்தன கோப்புகள் இரகசிய தாள்களை பராமரித்து வருதலும் மற்றும் அவர்களை பற்றி காலமுறை அறிக்கைகள் சமர்ப்பித்தலும் பற்றி விளக்குவதுதான் அத்தியாயம் 12. அத்தியாயம் 12ல் எத்தனை செக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். பிஎஸ்ஓ 115 என்ன சொல்லுதுன்னா, மந்தன கோப்பு அதாவது பர்சனல் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 115. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் அதற்கு மேற்பட்டவர்கள் வரைக்கும் மந்தன கோப்பு பர்சனல் ஃபைல் மெயின்டைன் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 115 விளக்குகிறது. பிஎஸ்ஓ 116 மந்தன கோப்புகளின் உள்ளடக்கம். அந்த மந்தன கோப்பு அந்த பர்சனல் ஃபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாராட்டுகள், தண்டனை, நடத்தை என அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 116 விளக்குகிறது. பிஎஸ்ஓ 117 என்ன சொல்லுதுன்னா, மந்தனக்கோப்பு பராமரிக்க வேண்டிய இடங்களை பற்றி சொல்லுது. ஹெச்சிசிலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஹெச்சிசிக்கு எங்கே பர்சனல் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, டிஎஸ்பி ஆஃபீஸ், கேம்ப் ஆஃபீஸ். எஸ்ஐக்கு எஸ்பி ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆர்ஐக்கெலாம் பார்த்தோன்னா டிஜி ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இன்ஸ்பெக்டர் அதாவது அதர் விங்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஐஜி ஆஃபீஸில் பர்சனல் ஃபைலை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது பேஸ் கண்ட்ரோல், ரேடியோ இந்த ஆஃபீஸில் இருக்கிற இன்ஸ்பெக்டரு, அதர் விங்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஜி ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஎஸ்ஓ 117 மந்தனக்கோப்பு பராமரிக்கப்பட வேண்டிய இடங்களை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 117. பிஎஸ்ஓ 118 பதவி உயர்வு முதலியவற்றின் பேரில் பணியாளர் மந்தன கோப்புகளை மாற்றுதல் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 118. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்சனல் ஃபைல் அண்ட் ப்ரமோஷன் இதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 118. பிஎஸ்ஓ 119 பணியாளர் மந்தன கோப்புகளை எழுதுதல். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, பணியாளர் மந்தன கோப்புகளை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை எழுதப்படும், இல்லை ஆண்டுக்கு எத்தனை முறை எழுதப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் 6 மாதத்துக்கு ஒரு முறை மந்தன கோப்புகளை எழுத வேண்டும். பிஎஸ்ஓ 122 காலமுறை அறிக்கைகள் பற்றி சொல்லுது. காவல்துறை துணைத் தலைவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீதான ஆண்டு அறிக்கைகள் பற்றி கூறுகிறது. பிஎஸ்ஓ 122. எஸ்பி அண்டு டிஏஜி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இது எப்போ அனுப்புவாங்கன்னா, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31க்குள்ளே அனுப்பணும். பிஎஸ்ஓ 123 என்ன சொல்லுதுன்னா, ஜேஎஸ்பி, ஏஎஸ்பி, ஏடிஎஸ்பி அண்டு டிஎஸ்பி அவர்களின் மீதான அரையாண்டு மந்தன கோப்பை அறிக்கைகளை அனுப்புவதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 123 பிஎஸ்ஓ. பிஎஸ்ஓ 127 என்ன சொல்லுதுன்னா, காவல் ஆய்வாளர்கள் பற்றிய ஆண்டு அறிக்கை அது யாருக்கு அனுப்புவாங்க, எஸ்பிக்கு அனுப்புவாங்க. எஸ்பி டிஏஜிக்கு
ஜனவரி 1க்குள்ளே அனுப்பணும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 127. பிஎஸ்ஓ 128 என்ன சொல்லுதுன்னா, சார்பு ஆய்வாளர் பற்றிய அரையாண்டு அறிக்கை. இந்த அறிக்கையை வந்து எஸ்பிக்கு அனுப்புவாங்க. எஸ்பி ரிப்போர்ட் சென்ட் டு டிஏஜிக்கு அனுப்புவார். இது மே 15 டு நவம்பர் 15, 6 மாதத்துக்கு ஒரு முறை அனுப்புவாங்க. பிஎஸ்ஓ 129 என்ன சொல்லுதுன்னா, தலைமை காவலர் பற்றிய அரையாண்டு அறிக்கையை பற்றி சொல்லுது. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎஸ்பிக்கு அனுப்புவாங்க. டிஎஸ்பி எஸ்பிக்கு அனுப்புவாங்க. இது ஜூலை 15, ஜனவரி 15 இந்த மாதங்களில் அனுப்புவாங்க. அத்தியாயம் 13 டிஎஸ்பி அண்ட் அபோவ் ஆஃபீஸர் அவர்களின் அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் அறிவுரைகளை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் 13. பிஎஸ்ஓ 130 காவல்துறை இயக்குனரின் அதிகாரம் மற்றும் கடமை பற்றி விளக்கும் பிஎஸ்ஓ தான் 130. பிஎஸ்ஓ 131 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஏடிஜிபி டு டிஐஜி ஆல் விங்ஸில் இருக்கிறவங்க அவர்களுடைய அதிகாரம், கடமைகள் பற்றி விளக்கும் பிரிவு தான் பிஎஸ்ஓ 131. பிஎஸ்ஓ 132 சரக டிஐஜி அவர்களின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி விளக்கும் பிஎஸ்ஓ தான் பிரிவு 132 பிஎஸ்ஓ. பிஎஸ்ஓ 133 டிஏஜி மந்த்லி சுற்றுப்பயண திட்டங்கள் பற்றி விளக்கும் பிஎஸ்ஓ 133. என்ன சொல்லுங்கள், அதன் நகலை இயக்குனருக்கும், அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்கன்னா அதனுடைய நகலை இயக்குனருக்கும், டிஜிபிக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும் அதை அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 133. பிஎஸ்ஓ 134 என்ன சொல்லுதுன்னா, டிஐஜி ஏர்லி இன்ஸ்பெக்ஷன் செய்கிறத பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 134. பிஎஸ்ஓ 135 எஸ்பி அதாவது காவல் கண்காணிப்பாளர்களின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி விளக்கும் பிஎஸ்ஓ தான் 135. பிஎஸ்ஓ 136 மாவட்ட ஆட்சியருடன் காவல் கண்காணிப்பாளரின் தொடர்பு மற்றும் கடமை பற்றி விளக்கும் பிரிவு தான் பிஎஸ்ஓ 136. அதாவது எஸ்பி நேரடியாக நடுவர்களை பற்றி தலைமை குற்றவியல் நடுவருக்கு கடிதங்களை அனுப்பக்கூடாது. ஏதாவது குற்றங்களை பற்றி தலைமை குற்றவியல் நடுவருக்கு கடிதங்களை டைரெக்டாக அனுப்பக்கூடாது. அதாவது ஒன்று டிஜிபியோட அனுமதி பெறணும், இல்லைனா உயர்நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 136. பிஎஸ்ஓ 137 மாவட்ட ஆட்சியர் தலையிடுதல். அதாவது மாவட்ட ஆட்சியர் உதவி ஆய்வாளர் அதன் கீழ் உள்ளவர்களை பணிமாறுதல் செய்ய கண்காணிப்பாளரிடம் கேட்கலாம். சரிங்களா, அவர் சரி கிடையாது, அவரை மாற்றுங்க அப்படின்னு ஒரு எஸ்பியிடம் அவர் முறையிடலாம். அதே போல் வந்து ஆய்வாளர் அதுக்கு மேல் உள்ளவர்களை வந்து காவல்துறை இயக்குனரிடம் அவர் முறையிட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 137. பிஎஸ்ஓ 138 என்ன சொல்லுதுன்னா, சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 138. என்ன சொல்லுதுன்னா, எஸ்பி அண்டு டிஎஸ்பி அவர்களது கீழ் உள்ள சார்நிலை பணியாளர்களின் பண்பு தகுதிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களது கடமையாகும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 138. பிஎஸ்ஓ 140 என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை கண்காணிப்பாளர் சுற்றுப்பயணத்தை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 140. எஸ்பி சுற்றுப்பயணத்தை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 140. பிஎஸ்ஓ 141 எஸ்பி முக்கிய குற்றங்களை பற்றி நேர்முக விசாரணை செய்வதை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 141. பிஎஸ்ஓ 142 டிஎஸ்பி முக்கிய குற்றங்களை பற்றி நேர்முக விசாரணை செய்வதை பற்றி சொல்கிறது பிஎஸ்ஓ 142. பிஎஸ்ஓ 143 வார அறிக்கை, த வீக்லி ரிப்போர்ட். இந்த வீக்லி ரிப்போர்ட் வந்து வீக்லி எஸ்பி ஏடிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணி அந்த மாவட்டத்தில் அந்த வீக்கில் என்ன நடந்தது என்பதை ஒரு ரிவ்யூ போட்டு வீக்லி டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. இதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 143. பிஎஸ்ஓ 147 எதை பற்றி சொல்லுதுன்னா, உட்கோட்ட காவல் அலுவலர் டிஎஸ்பி அவர்களுடைய அதிகாரங்கள், கடமைகளை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ 147. பிஎஸ்ஓ 150 எதை பற்றி விளக்குதுன்னா, இது முக்கியமான செக்ஷன், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி. இதை நல்லா படிச்சிங்க. காவல்துறையினரால் பிஎஸ்ஓ 150 காவல்துறையினரால் அல்லது காவல் பாதுகாப்பில் ஏற்படும் மரணம் அல்லது காயம் விளையும் நேரங்களில் காவல்துறை அல்லது பொது ஊழியர்கள் கலவரம் அடைக்கிட அல்லது தற்காப்பிற்காக சுடுபடைக்கலன் பயன்படுத்தும் நேரங்களில் விசாரணை செய்கிறத பற்றி சொல்கிறது தான்
PSO 150. 1. கொடுங்காயம் அல்லது மரணம் இது ஏற்பட்டுச்சுன்னா அதை விசாரிப்பவர் யாருன்னா விசாரணை செய்பவர் யாருன்னா குற்றவியல் நடுவர் ஒருவரால் விசாரணை செய்யப்பட வேண்டும். கொடுங்காயம் அல்லது மரணம் ஏற்பட்டால் குற்றவியல் நடுவர் ஒருவரால் விசாரணை செய்ய வேண்டும். அதே 2 சுடுகலன் பயன்படுத்தும் போது ஆர்டிஓ விசாரிப்பார். சரிங்களா? இதை பற்றி விளக்குறது தான் PSO 150. இதை புக்கில் நல்லா ப்ரீஃபாக பார்த்துங்க. PSO 151 காவல்துறையினர் சித்திரவதை செய்ததாக அல்லது மரணம் விளைவித்ததாக அல்லது கொடுங்காயம் ஏற்படுத்தியதாக அல்லது வன்புணர்ச்சி சம்பந்தமான போலீஸ் மீது குற்றம் சாட்டுதல் பற்றி விசாரணை செய்கிறது யாருன்னா ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர். இதை பற்றி சொல்கிறது தான் PSO 151. PSO 152 தனி வழக்குகளில் ஆணையத்தை நியமிக்க வேண்டியது பற்றி சொல்கிறது தான் PSO 152. PSO 153 வழக்கு நாட்குறிப்புகளை அதிகாரிகள் பார்வையிடுதல். அந்த வழக்கு நாட்குறிப்புகளை அதிகாரிகள் பார்வையிட்டு என்ன பண்ணுவாங்க, குற்ற குறிப்பானை வழங்குதல் பற்றி சொல்கிறது தான் PSO 153. PSO 154 எதை பற்றி விளக்குதுன்னா இன்ஸ்பெக்ஷனை பற்றி சொல்லுது, ஆய்வுகளை பற்றி சொல்கிறது தான் PSO 154. ஆய்வுகள் அப்படின்னா டிஎஸ்பி அனைத்து காவல் நிலையங்களையும் வருடத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும். அதே எஸ்பி ஒவ்வொரு உட்கோட்டத்திலும் 3 காவல் நிலையங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 154. PSO 155 எதை பற்றி சொல்லுதுன்னா நிலைய ஆய்வு அறிக்கைகள், இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். ஒரு ஆய்வின் போது பார்வை புத்தகத்தில் எழுதப்படும் குறிப்புகளின் நகல் ஒன்றை வார அறிக்கையுடன் அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு ஆய்வு அறிக்கையை படிவம் எண் 13 உடன் டிஐஜிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 155. நிலைய ஆய்வு அறிக்கையை டிஐஜிக்கு எந்த படிவத்தின்படி அனுப்ப வேண்டும், படிவம் 13, 14, 15ன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் படிவம் எண் 13 என்று டிக் பண்ண வேண்டும். PSO 156 எதை பற்றி சொல்லுதுன்னா வட்ட ஆய்வு அறிக்கைகளை பற்றி சொல்லுது. இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி சொல்கிறது தான் PSO 156. PSO 157 ஆய்வாளர்களின் அரையாண்டு கூட்டங்கள் பற்றி சொல்கிறது தான் PSO 157. இதை யார் நடத்துவா? ஆய்வாளர்களின் அரையாண்டு கூட்டங்களை யார் தலைமையேற்று நடத்துவான்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர் தான் ஆய்வாளர் அரையாண்டு கூட்டங்களை நடத்துவார். PSO 159 சிறப்புகால அணிவகுப்புகளில் வணக்கம் தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள உரிமையுடைய அலுவலர்கள். யார் சிறப்புகால அணிவகுப்புகளில் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யாருன்னா ஆளுநர் அல்லது சென்னை காவல் ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சியர். இவர்களெலாம் பார்த்திங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினத்தன்று அணிவகுப்புகளை நம்ம மரியாதை செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விவிஐபிகள் பற்றி சொல்கிறது தான் PSO 159. PSO 168 இந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன். இதை யார் பார்ப்பாங்கன்னா டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்க பார்ப்பாங்க. மேக்ஸிமம் மாவட்டத்தில் எஸ்பி பார்ப்பார். எஸ்பி இல்லாத நேரத்தில் டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி பார்க்கலாம் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 168. PSO 169 காவல் கண்காணிப்பாளர் அலுவலரின் பேரில் அல்லது தற்செயல் விடுப்பில் செல்லும் போது அந்த தகவலை மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறும் PSO தான் 169. PSO 177 எதை பற்றி சொல்லுதுன்னா ஆவணங்கள் அல்லது நகல்களை சட்டப்படி அல்லாமல் எவருக்கும் அதை கொடுக்கக்கூடாது என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 177. அத்தியாயம் 14 அலுவலர்களின் அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் 14 பார்க்கலாம். PSO 179 காவல் ஆய்வாளர்கள் அவர்களின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் PSO 179. காவல் ஆய்வாளர்னா சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் காவல் ஆய்வாளர் மற்றும் கிரைம் பார்க்கும் காவல் ஆய்வாளர் அவருடைய அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் PSO 179. PSO 180 காவல் ஆய்வாளரின் காவல் நிலைய ஆய்வை பற்றி சொல்லுது. ஒரு காவல் நிலையத்தில் நேரடி பொறுப்பு கொண்டுள்ள ஆய்வாளர்கள் தங்கள் காவல் நிலையத்தினை ஆய்வு செய்ய தேவையில்லை. அதே ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தார்னா ஆய்வு செய்ய வேண்டும் சொல்லுது. எப்படின்னா 2 அல்லது மேற்பட்ட நிலையங்களின் பொறுப்பு வகிக்கும் ஆய்வாளர்கள் அரையாண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செய்திட வேண்டும் மற்றும் திங்களுக்கு ஒரு முறை பார்வையிட வேண்டும். தகுதிகான் பருவம் எஸ்ஐ உள்ள நிலையங்களுக்கு
தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லுது. அதே போல் காவல் ஆய்வாளர்கள் அவர்களுடைய வட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறை பார்வையிட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? காவல் ஆய்வாளர்கள் அவர்களுடைய கிராமங்களை, அவர்கள் லிமிட்டில் உள்ள கிராமங்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்வையிட வேண்டும்? ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்வையிட வேண்டும் என்பது தான் சரியான ஆன்சர். PSO 181 குற்றப்பிரிவு ஆய்வாளரின் கடமைகளை பற்றி கூறும் PSO 181. PSO 185 காவல் ஆய்வாளர் நாட்குறிப்பு, அதாவது டைரிஸ் என்ன சொல்லுது? ஆய்வாளர் ஒரு நாட்குறிப்பை படிவம் எண் 14இல் அனுப்ப வேண்டும். அவருடைய நாட்குறிப்பை படிவம் எண் 14இல் அனுப்ப வேண்டும். ஆய்வாளரின் நாட்குறிப்புகள் காலை 6 மணியில் தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 24 மணி நேரத்தையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 185. PSO 186 சிறு முக்கியத்துவம் கொண்ட குற்றங்களில் வழக்கு தொடர்வது ஆய்வாளரின் கடமையாகும். இதை காவல் கண்காணிப்பாளர் இதனை கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 186. PSO 187 தலைமை காவலர் வழக்குகளை தொடர்தல். அதாவது தலைமை காவலருக்கு வழக்குகளை தொடர அதிகாரம் உண்டு, ஆனால் நீதிமன்ற அனுமதியுடன் குற்ற விசாரணையை வழக்கை நடத்தலாம் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 187. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஒரு தலைமை காவலர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குற்ற விசாரணை வழக்கை நடத்தலாமா, நடத்த முடியுமா, நடத்த அதிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க. அது எந்த பிரிவின் கீழ் நடத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. PSO 187 அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதாவது ஒரு சாதாரண தன்மை வாய்ந்த வழக்குகளில் வழக்கமான குற்ற விசாரணை வழக்கறிஞர்களின் அல்லது தலைமை காவலர்களுக்கு மேல் முதுநிலை பதவி வகித்துள்ள மற்ற அலுவலர்களின் சேவை கிடைக்காமல் இருக்கையில் ஒரு தலைமை காவலர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஒரு குற்ற விசாரணை வழக்கை நடத்த அதிகாரம் உண்டு. PSO 187 தருது என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 187. PSO 188 சேமைப்படை ஆய்வாளர்கள் பற்றி சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் நடக்கக்கூடிய விஷயத்தை படிவம் 15இல் தின அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. PSO 189 சேமைப்படை சார்பு ஆய்வாளர்கள் அவர்களை பற்றி சொல்லுது. அவங்க என்னென்னா, தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை DSR படிவம் எண் 16இல் தின அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த படிவம் எண் இருக்குது பாருங்கள், அதை குழப்பம் நமக்கு, அதை தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். இவர் எந்த படிவத்தின்படி படிவ எண்படி தினசரி DSR கொடுக்குறாரு, சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. PSO 195 இது முக்கியமான செக்ஷன், இதை நல்லா படிச்சுங்க. SHO பற்றி சொல்லுது. PSO 195 SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் பற்றி சொல்லுது. காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி பற்றி கூறுகிறது. இந்த பிரிவு என்னென்னா, சாதாரணமாக சார்பு ஆய்வாளர்கள் காவல் நிலைய பொறுப்பு அலுவலர்களாக பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். ஆயினும் பெரிய நகரங்களில் ஆய்வாளர்கள் நிலைய பொறுப்பு அதிகாரிகளாக பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 195. PSO 196 காவல் நிலைய நிர்வாகத்துக்கான பொறுப்பு. உதவி ஆய்வாளர் தனது பொறுப்பில் காவல் நிலைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு முழு உத்தரவாதம் உள்ளவராக இருப்பார் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 196. PSO 197 தல அறிவு பெறல். அதாவது உதவி ஆய்வாளர் காலாண்டுக்கு ஒரு முறை தனது ஆட்சி வரம்புக்குள் உள்ள அனைத்து கிராமங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது தான் PSO 197. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, உதவி ஆய்வாளர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தனது கிராமங்களை விசிட் பண்ணலாம், அது எந்த PSO படி விசிட் பண்ணுவான்னு கேட்பாங்க. PSO 197 படி உதவி ஆய்வாளர் காலாண்டுக்கு ஒரு முறை தனது ஆட்சி வரம்புக்குள் உள்ள அனைத்து கிராமங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 197. PSO 198 உதவி ஆய்வாளர் சார்நிலை பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் PSO 198. தனக்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு, போலீஸ்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும், அவங்களுக்கு அறிவூட்டி பயிற்சி அளிப்பதையும் அவர்களுடைய பயண சாமான் மூட்டைகளையும் பார்வையிடுவதையும் அவர்களுடைய கடமை நிறைவேற்றுதலை பற்றி அவர்களுக்கு போதிப்பதையும் அவர்களுடைய முறைக்காவல் பீட் புக்கு
புத்தகங்கள் குறிப்பு புத்தகங்களை ஆய்வு செய்வதையும் அவர் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 198. PSO 199 எதை பற்றி சொல்லுதுன்னா இன்வெஸ்டிகேஷனை பற்றி சொல்லுது. அதுவும் இன்வெஸ்டிகேஷன்னாலே எலிஜிபிள் யாருன்னா எஸ்ஐக்கு மேலே தான், எஸ்ஐலேருந்து தான் ஆரம்பிக்கும். சார்பு ஆய்வாளர் படிநிலைக்கு குறையாத அதிகாரி அனைத்து குற்ற விசாரணைகளையும் நடத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 199. PSO 200 எதை பற்றி சொல்லுது? ஒரு காவல் நிலைய வட்டங்களில் சார்பு ஆய்வாளர்களின் கடமைகளை பற்றி சொல்கிறது. ஒரு காவல் நிலைய வட்டங்களில் சார்பு ஆய்வாளர்களின் கடமைகளை பற்றி கூறும் PSO 200. PSO 201 தலைமை காவலர்களை பற்றி சொல்லுது. தலைமை காவலர்களின் அதிகாரங்கள் என்ன என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 201. PSO 202 தலைமை காவலர்களின் பொது அலுவல் பற்றி சொல்கிறது தான் PSO 202. என்னென்னா, காவலர்கள் வேலையை மேற்பார்வையிட்டு அவர்களுக்கு கட்டளையிடுவது ஒரு காவல் நிலையத்தில் பொது அலுவலில் உள்ள ஒரு தலைமை காவலரின் கடமையாகும். அதே போல் ஒரு காவல் நிலைய காப்பு அல்லது வழிகாவல் பொறுப்பில் அமர்த்தப்படுவதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் குறைந்தது காலாண்டுக்கு ஒரு முறை நிலைய அதிகார வரம்பிற்குள்ள அனைத்து கிராமங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 202. PSO 203 203 என்ன சொல்லுதுன்னா, காவல் நிலைய எழுத்தர் பற்றி சொல்கிறது தான் PSO 203. PSO 204 என்ன சொல்லுதுன்னா, காவல் நிலைய பொறுப்பு சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ இல்லாத இருக்கும்போது அந்த 2O பொறுப்பை கிரேட் 1 போலீஸு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 204. PSO 205 தலைமை காவலர் கருவூலம் மற்றும் சிறைச்சாலை காப்பு பொறுப்பை பற்றி ஏற்றுக்கிறது தான் PSO 205. PSO 206 புறக்காவல் நிலையத்தில் தலைமை காவலர் பொறுப்பு வகிக்கிறத பற்றி சொல்கிறது தான் PSO 206. இந்த புறக்காவல் நிலையத்தில் படிவம் 75-76 ஃபில் பண்ணி தினசரி ரிப்போர்ட்டை தினமும் ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 206. PSO 207 எதை பற்றி சொல்லுதுன்னா, புறக்காவல் நிலையத்தில் புகார் மனு பெறக்கூடாது. பொதுநாள் குறிப்பில் பதிஞ்சு ஒரு செய்தியாக காவல் நிலையத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 207. PSO 208 அவசர வழக்குகளில் நடவடிக்கையை பற்றி சொல்கிறது தான் PSO 208. அவசர வழக்குகளின் நடவடிக்கையை பற்றி கூறும் PSO 208. புறக்காவல் இடத்தில் பொறுப்பில் தலைமை அலுவலர் ஒரு குற்றம் அல்லது கடுமையான நிகழ்ச்சியை பற்றிய ஒரு நேரடி குற்றச்சாட்டையோ செய்தியையோ பெற்றுக்கொண்டவுடன் உதவி செய்யவோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்திட நிகழ்விடத்துக்கு புறப்பட்டு செல்வது போன்ற உடனடி நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 208. PSO 211 ஆய்வாளர்களின் வழக்கு நாட்குறிப்புகளை பற்றி சொல்லுது. என்னென்னா, ஆய்வாளர்கள் வழக்கு சம்பந்தமான நாட்குறிப்புகளை அவரது மேலதிகாரிக்கு தினமும் அனுப்ப வேண்டும். மற்றொரு பிரதியை வழக்கு கோப்பில் அவர் வைக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 211. PSO 212 என்ன சொல்லுதுன்னா, காவல் நிலைய அலுவலர்கள் காவல் நிலைய அறிக்கையை தினமும் அனுப்ப வேண்டும். இது பொதுநாட்குறிப்பு நகலை தினமும் உட்கோட்ட முகாம் அலுவலகம் அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறது தான் PSO 212. காவல் நிலைய அலுவலர்கள் தினந்தோறும் நிலைய பொதுநாட்குறிப்பு படிவம் எண் 75 குறிப்புகளின் மைத்தாள் நகலோடு படிவம் எண் 76 ஒரு மேல்தாளையும் பதிவான வழக்குகளில் அனைத்து முதற் செய்தி அறிக்கைகளின் நகல் ஒன்றையும் செய்த விசாரணை ஏதேனும் ஒரு பதிவு செய்துள்ள விசாரணை நாட்குறிப்பு தாள்களையும் ஆய்வாளருக்கு அல்லது உட்கோட்ட அலுவலருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 212. இதில் நிலைய பொறுப்பு பதிவேடு எண் பார்த்திங்கன்னா படிவம் எண் 76. இது ஒவ்வொரு நிலையத்திலும் பொதுநாள் குறிப்பு படிவம் எண் 75 அடிப்படையில் தினமும் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் PSO 212. இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிலைய பொறுப்பு பதிவேடு எண் பார்த்திங்கன்னா படிவம் எண் 76, பொதுநாள் குறிப்பு படிவம் எண் பார்த்திங்கன்னா 75. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொதுநாள் குறிப்பு படிவம் எண் எதுன்னு கேட்பாங்க, இல்லைனா நிலைய பொறுப்பு பதிவேடு படிவம் எண் எது அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சிங்க. PSO 214 எதை பற்றி சொல்லுதுன்னா, வட்ட காவல் ஆய்வாளர்களின் குற்றப்பதிவேடை பற்றி சொல்லுது. வட்ட காவல் ஆய்வாளரின் குற்றப்பதிவேடை பற்றி கூறும் PSO 214. PSO 215 வழக்கு விசாரணை நாட்குறிப்புகளை அனுப்புதல். அதாவது வழக்கு விசாரணை நாட்குறிப்புகளை தினமும் அனுப்ப வேண்டும். DSR தினமும் கேம்ப் ஆஃபீஸுக்கு அனுப்பணும்.
தன் மேல்நிலை அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 215. பிஎஸ்ஓ 218 வட்ட வரலாறு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்க்கிள். அங்கே அவருடைய வட்ட வரலாறுனா அவருடைய சர்க்கிளில் நடந்த கேஸ்கள், வழக்குகள் முடிஞ்சிருச்சா முடியலையா, அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது என்பதை அந்த புத்தகத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் வட்ட வரலாறுன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஓ 218. அது அடுத்த வரும் இன்ஸ்பெக்டருக்கு அதை தெரியப்படுத்தணும். எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த கேஸு, முடிஞ்ச கேஸா முடியாத கேஸா அப்படின்னு அவருக்கு தெரியணும். அதை பற்றி மெயின்டைன் பண்ணுறது தான் பிஎஸ்ஓ 218 வட்ட வரலாறு. பிஎஸ்ஓ 219 காவல் நிலைய குற்ற வரலாறு. இது பார்த்தோன்னா எத்தனை பாட்டாக்குன்னா 1 முதல் 4 வரை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இது சரியாக வைத்து வருவதற்கு காவல் ஆய்வாளர்கள் பொறுப்புள்ளவர்கள் ஆவார்கள் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 219. பிஎஸ்ஓ 220 காவல் ஆய்வாளரின் பயண நாட்குறிப்பை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 220. பிஎஸ்ஓ 221 வட்ட குறிப்புரை புத்தகம், த சர்க்கிள் ரிமார்க் புக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல் ஆய்வாளர்கள் வட்ட குறிப்புரை புத்தகத்தில் வட்ட பொறுப்பு மாற்றங்களில் ஏற்படும் மாறுதல்களின் தேதிகளை அதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 221. பிஎஸ்ஓ 222 காவல் நிலைய ஆய்வறிக்கை, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். அதாவது வட்ட ஆய்வாளர்கள் ஒரு காவல் நிலைய ஆய்வின் மேல் செய்யும் அவர்களுடைய குறிப்புகளை ஆய்வாளர் பார்வை புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டும். படிவம் எண் 20 படி பதிவு செய்துவிட்டு அவற்றின் மைத்தாள் நகல் ஒன்றை அவர்களுடைய நாட்குறிப்போடு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 222. பிஎஸ்ஓ 226 அமர்வு நீதிமன்றங்களில் ஆஜராகுதல், த அட்டண்டன்ஸ் அட் செஷன்ஸ். புலனாய்வு அதிகாரி ஒரு விதிமுறைப்படி தான் விசாரித்த ஒரு வழக்கு விசாரணை நடக்கையில் அவர் ஆஜராக வேண்டும். எனினும் வட்ட ஆய்வாளர்கள் அவர்களுக்கு ஆஜராக அவகாசம் இருக்கும் போதெல்லாம் அமர்வு நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 226. பிஎஸ்ஓ 229 வாகனப்படி வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 229. வாகனப்படி எந்த பிஎஸ்ஓன் படி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிஎஸ்ஓ 229. பிஎஸ்ஓ 230 காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை அலுவலர்கள் வணக்கம் அளித்தல் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 230. தன்னுடைய அதிகாரிகள் கடந்து செல்லும் போதோ இல்லை பார்க்கும்போதோ வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 230. பிஎஸ்ஓ 231 தண்டனை பரிந்துரை சம்பந்தமாக இது சொல்லுது. என்னென்னா, தண்டனை பட்டியல் படிவங்கள் எண் 22 காவல் நிலைய அலுவலர்களுக்கு வழங்கப்படும். ஆய்வாளர் தண்டனையை பரிந்துரை செய்யும்போது முதலாம் கட்டத்தை நிரப்பி ஒரு நடவடிக்கை குறிப்பை எழுதி வைத்து பட்டியலை நேர்விக்கேற்ப காவல் கண்காணிப்பாளருக்கோ அல்லது காவல் உட்கோட்ட அலுவலருக்கோ அதை அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 231. பிஎஸ்ஓ 232 சிறுபணி பதிவேடுகளின் குறிப்புகள், என்ட்ரி இன் ஸ்மால் சர்வீஸ் புக். காவல் ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர்களும் தங்களுடைய சார்நிலை பணியாளர்களின் சிறுபணி பதிவேடுகளில் அனுமதிக்கப்பட்ட குறிப்புகளை அது எழுத வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 232. இதை யார் மெயின்டைன் பண்ணுவார்னா ரைட்டர் தான் மெயின்டைன் பண்ணுவார், ஸ்டேஷன் ரைட்டர் தான் மெயின்டைன் பண்ணுவார். பிஎஸ்ஓ 234 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு காவல் விசாரணை அலுவலரின் தகுதி, அவரின் சிறப்பு பண்பு, அவரின் தன்மை இவற்றை கொண்டும் ஒவ்வொரு வழக்கிலும் காட்டப்படும் புலனாய்வு திறமையை கொண்டும் கணிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 234.